28வது ஆண்டு விழாவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வருங்காலத்தில் மக்களுக்கு உண்மையான செய்திகளை கொண்டு போய் வருங்காலத்திலையும் நீங்கள் சேர்க்கணும். அந்த 27 ஆண்டு கடந்த மாதிரி 28வது ஆண்டும் நல்ல சிறப்பான ஒரு ஆண்டாக மக்களுக்கு தேவையான விஷயங்களை மக்களிடம் கொண்டு போய் நியாயமான முறையிலையும் சுதந்திரமான முறையிலையும் தெளிவான முறையிலும் கொண்டு போய் சேர்க்கணும்னு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். திமுகவுடைய பல அடக்குமுறைகளை எதிர்த்து ரொம்ப கம்பீரமாக திமுகவை எதிர்த்து தீய சக்தி திமுக என பல முறை அம்மாவுடைய குரலை ஒலித்த ஒரு தொலைக்காட்சி. அந்த தொலைக்காட்சி மென்மேலும் வளர வேண்டும். எப்பொழுதும் ஜெயா டிவி மேலே எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு நன்மதிப்பு உண்டு. ஏன்னா எல்லாரும் அதிமுகவையும் அம்மாவையும் பார்த்து வளர்ந்தவர்கள். கண்டிப்பாக இந்த தொலைக்காட்சி மென்மேலும் வளர இதே போல் செயல்பட எங்களுக்கு வாழ்த்துக்கள். ஜெயா டிவிக்கு ஆக்சுவலாக ஜே டிவியில் தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அவங்க அம்மா ஆரம்பித்தது. ஆனால் அவங்களோட எண்ணங்கள் படி இந்த தொலைக்காட்சி இன்னும் மேலும் மேலும் நல்லா கடவுளோட ஆசீர்வாதத்தோட நல்லபடியாக மேலும் மேலும் அடுத்த 100 ஆண்டுக்கு போகணும்னு நான் வாழ்த்துறேன். 28வது ஆண்டு விழாவை கொண்டாடும் ஜெயா டிவி நிறுவனத்திற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஜனநாயகத்தில் ஊடகம் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. 4வது தூண் என்று சொல்லப்படுகிற இந்த ஊடகத்துறை தான் மக்கள் பிரச்சனையை பேச முடியும். அந்த அரசாங்கம் என்ன தவறு செஞ்சாலும் அதை உடனுக்குடன் அதை வெளிக்கொண்டு வர வேண்டிய பெரிய பொறுப்பு ஊடகத்துக்கு இருக்குது. இந்த மிக முக்கிய சமூக பொறுப்பை இந்த ஜெயா டிவி தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு விழாவின் இந்த தினத்தன்று ஜெயா டிவிக்கும் அதில் பணிபுரியும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் அனைத்து ஊழியர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.